எக்கச்சக்க மாணவர்கள் இப்போ ஆஃப்டர் ஏ லெவல் படிச்சுட்டு யூனிவர்சிட்டி கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவையில் எந்த விதமான பேமெண்ட்டும் தர தேவையில்லை. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த ப்ராக்டிஸ் செஞ்சுருக்கிறோம். விஸ்வமோட மகாவித்தியாலயத்தில் உங்களுக்கு இப்போ இது கிட்னாப்பிங் மாரி சிச்சுவேஷன்ஸ் இருந்தால் பேரண்ட்ஸுக்கு வந்து லொக்கேஷன் சென்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே இருக்கிறோம்ன்ற அந்த லொக்கேஷனை பார்க்கல. இப்போ எமர்ஜென்சியாக பிளட் தேவை என்று சொன்னால் ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சல ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான எல்லா ஃப்ரீ. இப்போ நீங்கள் ஓடேக்க உங்களுக்கு நித்திரை வந்து கண் சிமிட்டுனா வந்து இந்த வாகனம் உடனே நிறுத்தப்பட்டு டெஸ்டா காரில் இருக்கிற தொழில்நுட்பம் யாழ்ப்பாணத்தில் செய்திருக்கிறீங்க. இந்த ஹெல்மெட்டை போட்டால் ஸ்மோக் பண்ணாலோ ரிங் பண்ணாலோ பைக் ஓடலாம். அப்படி என்னென்ன ஸ்மோக் பண்ணினா என்னென்ன கண்டுபிடிக்கும்? இப்போ வந்து ட்ரிங்க் பண்ணி தான் என்னென்ன கண்டுபிடிக்கும்? இங்கே ஜஃப்னால என்னென்ன படிக்கலாம்ன்றது வந்துட்டு தெரியாது. சுழியோடுறது கோர்ஸ் இருக்குது, வயசு போனாக்களை பார்க்குறது கோர்ஸ் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இருக்குன்றதே நம்ம பேருக்கு தெரியும். அப்படியான கோர்சஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறது தான் டீச் மீ டாட் எல்கே. நாங்கள் டீச் மீ டாட் எல்கேயில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் மற்றது ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெரிய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வர 17-18 வீரசிங்கம் ஹாலில் காலம் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸிபிஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்துட்டு நிரம்ப விஷயங்களை நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். அங்கே வாங்க கரெக்டாக நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு அங்கே வெயிட் பண்ணி காண்றோம். கண்காட்சி வாதிரியான்னு கேட்க படியும் நாங்கள் யூடியூப்ல செய்த வீடியோக்களை சொல்லி கேட்டுருக்கிறோம். அந்த சைக்கிள் ஓடி நாங்கள் கேமில் எத்தனை மணிக்கு வெளியிட்டீங்க மன்னார்லேருந்து? நீரை வந்து சேமிக்கிற பற்றி ஒரு செய்திருக்காங்க. அது ரொம்ப பார்க்க நல்லா இருந்துட்டு அதோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. இவர் வந்து இந்த மைக்கை பறிச்சு காய்ச்சி கொண்டு இருக்கு. இதுல உடனே செய்து தாரணமா எவ்வளவு அது பண்ணீங்க? 100 ரூபாயா? மலிவா இருக்கு 100 ரூபாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சொல்லணும். வலைக்கும் சலாம். அதுல எப்படி கோட் பண்றதுன்னு நாங்க இதெல்லாம் விளங்கப்படுத்துறோம். சரி, உங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க. எனக்கு நான் 15 வயசுல இந்த கோடிங் இந்த ஆர்டினோ போட்டுட்டேன். இப்ப நாங்கள் எல்லாம் அந்த வயசுல இது அல்ட்ரா சோனிக் சென்சர் வைஃபை கேமரா வேறங்க எந்த அளவு சின்னனா இருக்கு. நன்றி நன்றி. இப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்க வெளியில இருக்கிறாங்களே என்ன நினைப்பாங்க? செத்துட்டா ஒரு ஆள் க்ளோஸ். நல்லா இருக்கு உண்மையிலே. வின்னா இத்தனை பேர் நிற்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்களா? வாங்க படியுமா. நான் உள்ளுக்குள்ள செய்ய இப்படிதான் எல்லாரும் சிரிச்சிருவா. இப்படி அடிக்க ஐயோ சேதப்படுத்திட்டிய. இப்ப இவனை பார்த்த கராட்டி மாஸ்டர் வேற கிடையாது. சிங்க பெண்கள் வர போறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கணக்க விஷயங்களை இப்படியான விளையாட்டு மூலியமா கணக்க தொழில்நுட்பங்களையும் வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்கு. இருந்தது என்ன சொல்லலாம். எத்தனை பேர் அந்த ஹெலிய பாக்குற காணி. திடீரென யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி தவற விடாம எல்லாரும் வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிறோம். இன்றைக்கு இங்க யாழ் ஐடி ஹப்பால வந்து YGC இனோவேஷன் ஃபெஸ்டிவல், அதாவது ஒரு புத்தாக்க திருவிழா என்று சொல்லலாம். அந்த திருவிழா இன்றைக்கு நடைபெறுது. எங்கட பிரதேசங்கள்ல இருக்கிற இளைஞர்கள் யுவதிகள் கண்டுபிடிப்புகள் புத்தாக்கங்களை ஊக்குவிக்கிற முகமா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து யாழ் ஐடி ஹப்பால அடிக்கடி ஒழுங்கு செய்வினோம். அதே மாதிரி இன்றைக்கு இங்க நடைபெறுது. இப்பதான் ஆரம்பமாக இருக்குனால பாத்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்க பாடசாலை மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கணும். இன்றைக்கு நாங்கள் உள்ளுக்கு போய் என்னெல்லாம் நிகழ்வுகள் நடக்குதுன்றதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போட போற காணொலிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாடசாலை மாணவர்கள் எல்லாம் வந்து எல்லா பகுதியிலையும் இருந்து இந்த பாடசாலைகள்லேருந்து எக்கச்சக்க மாணவர்கள் வர்றதை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சி வந்து மாணவர்களுக்கு மட்டுமில்லை, நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்கள்டா இல்லாட்டி யாழ்ப்பாணத்தை அண்டிய பகுதிகளில் இருக்கிறீங்கள்டா இந்த கண்காட்சி வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகிய தினங்களில் நடக்குது. நீங்களும் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எக்கச்சக்க மாணவர்கள் வந்து வந்திருக்கிறோம். இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இறங்கினோட இடது கை பக்கம் இருந்து அந்த பாட்டிக்கு முன்னுக்கு கேட்கணும். Reading story by Shahan Tahir and Chanel Rodrigo. Don't miss this. என்ன சொல் மச்சான் ஜெனரேட்டிவ் ஏஐயா. உள்ளுக்குள்ள வந்து கணக்க விதமான இனோவேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கால உணவுகள் இருக்கு, அங்கால ஸ்டால்ஸுகள் இருக்கு. இது ஒரு திருவிழா, அதாவது
இனோவேஷன் ஃபெஸ்டிவல் YGC யாழ் ஐடிஹப்பால நடத்தப்படுற ஒரு திருவிழான்றபடியாக வந்து எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கு. ஒரு பக்கம் பாடசாலையில் இருந்து புத்தாக்க திறமைகள் சிந்தனைகளோடு வந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த இனோவேஷன் ஃபெஸ்டிவலில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்குதுன்றத வந்து இதில் போட்டிருக்கிறேன் பாருங்க. இதில் இருக்கிற அவ்வளவு விஷயங்களும் வந்து இன்றைக்கு இந்த இடத்துல நடைபெறுது. இல்லை அனைவரும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வந்து இந்த கலாசார மண்டபத்தில் நடைபெறும். இப்போ இது ஊக்கி டெக்னாலஜி ஸ்கூல் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ் ஐடிஹப் ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ இது என்னத்துக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர் A level படிச்சுட்டு யூனிவர்சிட்டி கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டை சூஸ் பண்ணி அந்த கோர்ஸை நாங்கள் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதை தாண்டி இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற டேட்டா சயின்ஸ் அப்படியான கோர்ஸ்களை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஃப்னால் ஆக்டிவாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு. அதே மாதிரி வவுனியாவில் லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணப்பட்டது. அதே மாதிரி கிளிநொச்சியிலேயும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும். அந்த சென்டரில் அப்ளிகேஷனும் இப்போ ஓப்பனாக இருக்கும். ஆஃப்டர் A level எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்கோல் தான், 100% ஸ்கோல் இது. அதாவது அவையில் எந்த விதமான பேமெண்ட்டும் தர தேவையில்லை. ஸோ அவைகளுக்கு வந்து அந்த நாலேஜ், அவைகளுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் அவையில் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. டெக்கை மட்டும் கவர் பண்ணாமல் அதை தாண்டி கணக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸும் கவர் பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இங்கிலீஷ், பிஸ்னஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கில்ஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவையில் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறதுன்றது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு ஃபுல் பேக்காக தான் இந்த கோர்ஸ் இருக்கும். இப்போ தனி ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் நாங்கள் டெக்கை மட்டும் படிச்சுட்டு விடுறதில்லை. அதை வச்சுக்கொண்டு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த டெக் எப்படி இங்கே பிஸ்னஸுக்கு அப்ளை பண்ணி மற்ற இங்கிலீஷ் ப்ரெசன்டேஷன் செய்கிற விதங்கள், எப்படி என்னோட கதைக்கிறோம்ன்ற இன்டர்பர்சனல் ஸ்கில் எல்லாத்தையும் வந்து இது சொல்லிக் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு வரையறை இருக்கும். சில கோர்ஸ் 6 months இருக்கும், சில கோர்ஸ் 3 months அப்படின்ற கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நாங்கள் சென்ட்ரல் காலேஜிலேருந்து வரோம். நாங்கள் என்ன ப்ராக்டிக்கல் செய்திருக்கிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த ப்ராக்டிஸ் செஞ்சுருக்கிறோம். இப்போ சீட் பெல்ட் போடாமல் தான் கார் ஓடுறோம். கார் மற்ற டிரைவர்ஸ் வந்து மது போதையிலையோ நிதிர தூக்கத்துலையோ சீட் பெல்ட் போடுறதில்ல. பிரேக் டவுன் ஆகினா கார் இயங்காது. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்டா, இந்த காரில் வந்து சீட் பெல்ட் ஒன்று இருக்குது. இந்த சீட் பெல்ட்டு கனெக்ட் பண்ணி இந்த சீட் பெல்ட் மட்டும் போட்டால் தான் இந்த கார் இயங்கும். இந்த கார்னா சும்மா ஒரு கட்டமைப்பு. இந்த சீட் பெல்ட் போட்டால் மட்டும்தான் இந்த கார் இயங்கும். இல்லாட்டி சீட் பெல்ட் போடாட்டி கார் ஒன்றாகும், ஆனால் ட்ரைவ் பண்ணாகும். இதுக்கு நான் இருக்கிறது இணுவில். ஸோ நான் இணுவில் நிறைய ஆக்சிடென்ட் பார்த்துருக்கிறேன். அதனால தான் நான் இந்த காரை செஞ்சுருக்கேன். ராஜேந்திரன் சரமிலன். நான் வந்து விஸ்வமோடு மகா வித்தியாலயத்தில் படிக்கிறேன். இப்போ நாங்கள் செஞ்ச வந்து ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம். இது செய்கிற காரணம் வந்து எங்களை வகுப்படி என் அப்பா வந்து ஒரு தேவைக்காக காரில் போய் கொண்டிருக்கும்போது முன்னுக்கு எதிர்த்த கோலை காய்ச்சி கொண்டிருக்கும் போது முன்னுக்கு ஒரு பஸ் வந்து போய் கொண்டிருந்தோம். பஸ் வந்து தானே நிற்க இவர் கொண்டு ஆக்சிடென்ட் பற்றி அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். இது தடுக்கணுன்றதுக்காக நாங்கள் செஞ்சது தான் இது. இப்போ இது வந்து அல்ட்ராசோனிக் என்ன செய்யுமெண்டா, முன்னுக்கார ஒரு தடை வந்து அதை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இது ஊனோபோட்டுக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ப்ரோக்ராம் படி தான் இந்த சிஸ்டமே வேலை செய்யும். இது ரிலே என்ன செய்யுமெண்டா, இப்போ நாங்கள் ஒரு தடையை கொடுக்காமல் இருந்தால் மின்னோட்டத்தை வளைய கொண்டு இருக்கும். இதே தடையை கொடுத்தோம்டா அல்ட்ராசோனிக் வந்து ஒரு செய்தியை கொடுக்க இந்த ரிலே கொடுக்கும், மின்னோட்டத்தை நிப்பாட்டுங்கண்டு. அதை போய் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அப்படின்டா தான் நிற்கும். இதே பிறகு கையை வச்சா நிற்கும், கையை எடுத்தாடி ஓடும். விபத்துக்களை குறைக்கிறதுக்காகவும் கண்டுபிடிச்சேன் நான். இதை பெரிய பெரிய வாகனங்களையும் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த வாகனத்தை எடுத்து ஓடும்போது உங்களோட விபத்துக்களை நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா. எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜ்லேருந்து வந்திருக்கிறேன். என் நேம் சஜா. இப்போ நான் வந்து செஞ்சிருக்கிற டிவைஸோட நேம் வந்து உமன் சேஃப்டி ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ். இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்காண்டி இந்த ப்ராஜெக்டை நான் செஞ்சேன் நானண்டா, இப்போ உமன்ஸ் வந்து மோஸ்ட்லி தனியாக வந்து ஸ்கூலுக்கோ டியூஷன்ஸுக்கோ அங்கேயும் போயிட்டு வரைக்கும் தனியாக போயிட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த டைம் அவைக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் பேரண்ட்ஸுக்கும் யாருக்கும் கண்டெக்ட் பண்ணே இல்லை. எல்லா கையிலையும் ஃபோன் இருக்கும் வண்டியில் ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு வரைக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் வந்து நான் அதுக்காண்டி மாடிஃபை பண்ணியிருக்கிறேன். இதை நாங்கள் வேணுமெண்டா இதை சின்னனா செஞ்சுட்டு இப்போ வாட்ச்லேயோ இல்லை செயினில் வர பெண்டன்லேயோ வர மாதிரி செய்யலாம். இப்போ அதில் என்னடா இப்போ அவைக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சின்னா இதில் வந்து ஒரு 1 push பட்டன் ஒன்று இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினா இது வந்து ஒரு ஜிபிஎஸ் மொடியூல், இது வந்து ஒரு ஜிஎஸ்எம் மொடியூல். இப்போ இந்த ஜிஎஸ்எம் மொடியூலுக்கு பின்னுக்கும் ஒரு சிம்
ஒன்று அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ இந்த ஜிபிஎஸ் மொடியூலால் எங்களுக்கு இப்போ இது கிட்னாப்பிங் மாரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் பேரண்ட்ஸுக்கு வந்து லொக்கேஷன் சென்ட் ஆகக்கூடிய மாரி இருக்கும். நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே இருக்கிறோம்ன்ற அந்த லொக்கேஷனை பார்க்கலாம். அதேமாதிரி ஜிஎஸ்எம் மொடியூலால் இந்த சிம்மால் வந்து பேரண்ட்ஸுக்கு ஃபோன் காலோ ஒரு டெக்ஸ்ட்டோ பண்ணிடலாம். எங்களால் கதைக்கலாத சுச்சுவேஷன்ஸில் டெக்ஸ்ட்டாக போகக்கூடிய மாதிரி ஒரு இது இருக்குது. இதில் வந்து ஃபியூச்சர் அப்கிரேஷனாக நான் ஒரு கேமரா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுற பிளானில் இருக்கிறேன். இப்போ வந்து ஒரு கிட்னாப்பிங் இதாண்டா கிட்னாப்பர் வந்து நான் பேரண்ட்ஸுக்கு லொக்கேஷன் அனுப்பின உடனே என்ன விட்டுட்டு இன்னொரு ஆளை இவைக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டேன்றதால இன்னொரு ஆளை கிட்னாப் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் வரும். இதே இந்த கேமரா இருந்தால் அவரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இருக்குது. இதுக்கு பேரண்ட்ஸுக்கு நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி இது நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்கு அந்த ஃபோட்டோ போய் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோட போகிற மாதிரி இருக்குது. சரி, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்படும், என்னத்துக்காக இது கண்டுபிடிக்கணும் என்ற ஒரு எண்ணம். இப்போ வந்து அது என்னன்னு சொல்கிறேன், இப்போ வந்து நார்மலாக எங்களுக்கு ஒரு கிட்னாப்பிங் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஒரு ஜஸ்ட் ஆர்டினரி பர்சனால தப்பிக்கிற சான்ஸை விட ஒரு டிசேபிள் பர்சனால வந்து தப்பிக்கிற சான்ஸ் குறைவாக இருக்கும். என் தங்கச்சி வந்து ஒரு டிசேபிள் பர்சன்ன்றதால அவையாக்க வேண்டிய நான் இந்த டிவைஸை செய்யணுமென்று ஆசைப்பட்டேன். கட்டாயம், நல்ல விஷயம். உண்மையிலேயே இங்கே இருக்கிற கணக்க பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுமென்று தங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணுமென்று பெரிய ஒரு இதில் வந்து செய்து கொண்டு வரலாம். அது வரையில் இதுவும் அந்த ஸ்டோரி. இப்போ அதுக்கு தான் நான் கேட்டேன் இதுக்கு பின்னால் என்ன கதை இருக்குண்டு. நல்ல விஷயம். இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி மக்கள்கிட்ட கைக்கு வருமா? கட்டாயம். இப்போ வந்து நாங்கள் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைசஸ்ன்னு பார்க்க காசுக்கு எல்லா வெஹிக்கிள்ஸுக்கும் நிறையவே இருக்கு. ஆனால் ஹியூமன்ஸுக்கு உமன்ஸுக்காண்டி எதுவுமே இல்லை. ஸோ இதை செய்யலாம். இந்த டிவைஸ் செட்டப்பை இப்போ செஞ்சாலும் அரௌண்ட் ஒரு 10,000க்குள்ளே இது முடிஞ்சிடும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். நாங்கள் ஒரு ப்ராடக்டாக செஞ்சாலும் இப்போ கார் அதுகளுக்குன்னா 1 lakh 2 lakh 50,000 60,000. ஸோ இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லா மிடில் கிளாஸ்லேருந்து எல்லா கிளாஸ் பீப்புள்ஸாலையும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருக்கும். நாங்கள் புளியங்குளம் ஹிந்து காலேஜ்லேருந்து வரோம். வெப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வெப் பேஜில் வந்து பிளட் கொடுக்க விரும்பின டோனர்ஸ் இருப்பினும் தானே அப்படியான பிளட் கொடுக்க விரும்பின டோனர்ஸ் வந்து தங்களை இந்த வெப்பேஜில் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ரெஜிஸ்டர் பண்ணாக்களை பார்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் தேவையான அளவான பிளட் வந்து இருக்கிற இல்லை, பிளட் பேங்கில் இருக்கிற இல்லை. இப்போ எமர்ஜென்சியாக பிளட் தேவைன்னு சொன்னால் இப்படி டோனர்ஸ் யார் அதை பிளட் கொடுக்க விரும்பின அந்த டோனர்ஸ்கிட்ட வந்து அவங்களோட டீட்டெயிலை வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்து கொள்ளலாம். சரியா? இப்போ ஹாஸ்பிட்டல் பார்த்து வந்து இப்போ உதாரணமாக ஒரு ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டோம்னா ஜெஃப்னா மாவட்டத்தில் இருக்கிற ஓ பாசிட்டிவ் தேவை, ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ஓ பாசிட்டிவ் பிளட் தேவைண்டா அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஓ பாசிட்டிவில் இருக்கிற டோனர்ஸ் என்ற டீட்டெயிலை எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கா? என்னென்ன பார்த்தீங்க? ஸ்மார்ட் ஹோம் பார்த்தீங்க. இப்போ மாணவர்கள்லாம் எல்லா இதெல்லாம் செய்திருக்கீங்க. இப்படி உங்களுக்கும் செய்யணுமென்ற ஆர்வம் இருக்கா? அடுத்த முறை பார்க்கலாம். அடுத்த வருஷம் கடை ஜெயபிரதேசுக்கு என்ன படிச்சிருந்தீங்க? அந்த நவீன கிராமம். அதில் என்ன இருக்கு? மாடர்ன் வில்லேஜில் என்னெல்லாம் இல்லையோ அதை அவர் கொண்டு வந்திருக்கேன். இந்த நில அதிர்வை கண்டுபிடிக்கிறது, மழை பெஞ்சா இப்படி அதில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் தடுக்கிறக்காண்டி இதெல்லாம் செய்கிறது, காற்று கிடைக்காத மின் வசதி இல்லாதபடியாக காற்றாலையில் இருந்து மீன் எப்படி உற்பத்தி செய்கிறேன்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் மேக் பண்ணியிருக்கிறது வெப்சைட். எங்களோட வெப்சைட்டை நேம் வந்து ஸ்டடி வித் ஸ்மார்ட்னஸ். இப்போத்தைய காலத்தில் நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நாங்களும் ஒருத்தங்க. அப்போ இப்படியெல்லாம் பண்ணக்குள்ள ஒரு வெப்சைட் தேடி போவாங்க. ஆனால் எல்லாமே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஃப்ரீ இல்லை. ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சல ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான எல்லா ஃப்ரீ வெப்சைட்லேயுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சைட்ஸை வந்து இதில் நாங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். எங்களோட வெப்சைட்டில் வந்து மொத்தம் 3 சர்வீசஸ் கொடுத்துருக்கோம். முதலாவது வந்து பிடிஎஃப் டு டெக்ஸ்ட், ரெண்டாவது டெக்ஸ்ட் கொஷன், மூன்றாவது டைம் டேபிள் மேக்கர். பிடிஎஃப் டு டெக்ஸ்ட்டில் வந்து நாங்கள் soda.com லிங்க் பண்ணியிருக்கோம். இல்லை பிடிஎஃப் டு டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஒரு பிடிஎஃப்பை கொடுத்தீங்கன்னா அதை டெக்ஸ்ட்டாக மாற்றி தரும். அடுத்தது டெக்ஸ்ட் டு கொஷன், அதில் ஒரு பேராகிராஃபை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியோ இல்லாட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து கொஷின்ஸாக மேக் பண்ணி ஆப்ஷனல் ஆன்சர்ஸையும் தந்துடும். அது டைம் டேபிள் மேக்கர். இது கேன்வா யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைம் டேபிள் மேக் பண்ணலாம். இது வந்து ஆன்டி ஸ்லீப் அலாரம் ஸ்பெஷலி ஃபார் கார் டிரைவர்ஸ். இது வந்து இப்போ கார் டிரைவராக வந்து இரவில் நித்திரை கொண்டு அவங்களுக்கு கணக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் செஞ்சுருக்கு. இப்போ கார் டிரைவர்ஸ் வந்து நித்திரை கொண்டாங்கடா இந்த சென்சருக்கு டிடெக்ட் ஆகி இதில் வந்து ஒரு பெரிய சவுண்ட் வரும். இதை வந்து இப்போ நான் வந்து ப்ளீஸ் டோன்ட் ஸ்லீப்னு கோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து எனக்கு பிடிச்ச லாங்குவேஜில் கோட் பண்ணலாம். இந்த சர்க்கிட் ஃபுல்லாக இந்த இது சோலார்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் போய் வேலை செய்யணும்.
அப்போ நான் இதை பார்த்த உடனே நான் சோலார் வெஹிக்கிள்னு நினைச்சேன். இது வந்து விபத்துகளை குறைக்கிறதுக்கும் பல உயிர்களை காப்பாற்றுறதுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும். என்ன இப்போ நீங்கள் ஓடைக்க உங்களுக்கு நித்திரை வந்து கண் சிமிட்டுனா வந்து இந்த வாகனம் உடனே நிறுத்தப்பட்டு கேட்ட மாதிரி தான் செய்திருப்பீங்க. இதை வந்து இப்போ ஒரு சின்ன இதாக செய்திருப்பீங்க. இதை வந்து பெரிய வெஹிக்கிள்களில் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குதா? அப்படி இப்போ அப்படி ஏதாவது இனோவேஷன் இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை. அப்போ நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ பெரிய கார்கள் ஆட்டோக்கள் எல்லாம் இதை யூஸ் மோஸ்ட்டாக வந்து டெஸ்லா காரில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ டெஸ்லா காரில் இருக்கிற தொழில்நுட்பம் யாழ்ப்பாணத்தில் செய்திருக்கிறீங்க. அதை வந்து இங்கே பயன்பாட்டு கொண்டு வர மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? இருக்குமா? கட்டாயம் வருங்காலத்தில் செய்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பிக்கு நன்றி. எந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துக்கிறீங்க? என்ன பேர்? எனது பேர் வந்து பாலகிருஷ்ணா பவச்சிகன். நான் வந்து கிளிப்பறந்த ஹிந்து மகா வித்யாலயத்துலேருந்து இங்கே வரேன். நான் வந்து தர 9ல் கல்வி கேட்குறேன். இந்த ப்ரொஜெக்ட் நேம் வந்து ஸ்மார்ட் சேஃப்டி. சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு பைக்கில் போய்க்கு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் கணக்கு இலங்கையில் இப்போ அதான் கூட நடக்குது. இது வந்து இந்த ஹெல்மெட்டை போட்டால் ஸ்மோக் பண்ணாலோ ரிங் பண்ணாலோ பைக் ஓடலாம். அப்படி என்னென்ன ஸ்மோக் பண்ணினா என்னென்ன கண்டுபிடிக்கும்? அது இதுக்கு MQ3 ஒரு ஆல்கஹால் டிரெக்டர் சென்சர் பிடிக்கும். இப்போ வந்து ட்ரிங்க் பண்ணி தான் என்னென்ன கண்டுபிடிக்கும்? அது ஸ்மெல்லை வச்சு இந்த ஹெல்மெட் வந்து ட்ரிங்க் பண்ணி இருக்கிறாரோ இல்லையோன்னு கண்டுபிடிக்கும். சரியா? அது எந்த சென்சார் பூட்டி இருக்கு? ரைட். இந்த முன்னுக்கு பூட்டிருக்கிற சென்சார் வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி ட்ரிங்க் பண்ணியிருந்தாலோ பைக்கை ஸ்டார்ட் பண்ண விடாது. நல்ல விஷயம். இந்த கண்டுபிடிப்பு சந்தைக்கு வருமா? இது வந்து நாங்கள் இப்போ இந்த இதில் ஒரு சின்ன சிஸ்டம் இருக்குது. அதை கூட நாங்கள் பெரிய பைக்லாம் போடணும். இது பேம் வேலை செய்வோம். வாழ்த்துக்கள். இது மிக விரைவில் சந்தைக்கு வந்து பல பேர் காப்பாற்றப்படும். ஓகே. சிரட்ட கறிகள் இருக்குல்ல, இப்போ தண்ணல் கூட இந்த இதை வச்சு கொண்டு சமைக்கலாம். இப்போ நாங்கள் இதில் ஒரு குறிப்பாக இது என்ன சென்சர் ஒன்று பூட்டியிருக்கான். பூட்டின சென்சர் ஒன்று பூட்டிக்கிறாங்க. இதில் ஒரு பாத்திரத்தை வச்சு நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம். அதை தூக்கி இந்த வச்ச பிறகு சென்சர் கொண்டு தண்டை பாட்டுக்கு இவ்வளோத்தையும் நிப்பாடிடுது. அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தானே. இப்போ அவசரத்தில் நாங்கள் இதை வச்சுட்டு அப்படியே போனோம்னா எரியும் தானே. இது தண்டை பாட்டுக்கு நூந்து கொஞ்ச நேரத்தில் நூந்துடும். அது மட்டும் இது வந்து மதிய நேரத்தில் வந்து சூரியன் சக்தியை எடுத்து இந்த பட்டிக்கு சார்ஜ் ஏற்றும். அப்போ இதை விட நாங்கள் இதை வச்சு கொண்டு சமைக்கலாம். வணக்கம், என் பேர் ஜாதபிரியன். உள்ளது வித்யானந்தா கல்லூரியிலேருந்து வந்திருக்கு. நம்ம செய்திருக்கிற வந்து ஆட்டோமேட்டிக் ஃபயர் வெயிட்டிங் ரோபோட். அதாவது வந்து நெருப்பு எரிஞ்சால் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணி போய் அணைக்கிறது. அதோட வந்து ஜிஎஸ்எம் மோடியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறபடியாக நாங்கள் எந்த நம்பர் கொடுத்து வச்சுருக்கிறோமோ அந்த நம்பருக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து கோலும் எஸ்எம்எஸ்எம் வந்து அனுப்பி வைக்கும். ஃப்ளேம் சென்சரில் வந்து ஃபயர் வந்து டிடெக்ட் ஆகினோன்னு வந்து ஆர்டினோவுக்கு போய் ஆர்டினோவிலேருந்து கமாண்ட் பண்ணி கோட் பண்ணி வச்சுருக்கு. அப்போ அதுலேருந்து வந்து இந்த ரிலே மோடியில் ஒன்றாகி வந்து வாட்டர் பம்ப் ஒன்றாகி அப்படி வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும். ஸ்ப்ரே ஆகிக்குள்ள வந்து ஃபயர் வந்து அணையும். அதோட வந்து இதில் நெருப்பு வந்து டிடெக்ட் ஆகினோன்னு அதை நோக்கி வந்து இந்த கார் வந்து போகும். பேர் வந்து சாணாக்கினியன். வள்ளிகுணம் மகா வித்தியாலயத்துலேருந்து வந்திருக்கான். இது நாங்கள் செஞ்சுருக்க இப்போ பெட்ரோல் அடுப்பு. இப்போ நாங்கள் இதில் பாவிச்சிருக்கிறது கொம்ப்ரஸர். இல்லை நீங்கள் கொம்ப்ரஸர் இல்லாட்டிக்கு நீங்கள் இந்த பக்கிங் ரிப்பேஸில் விட்டும் பாவிக்கலாம். இப்போ கொம்ப்ரஸரோட காற்று வந்து இந்த கருப்பு இந்த பைப்பால் வந்து இந்த பெரிய கேனுக்கு போகுது. இந்த பெரிய கேனுக்கு போய் காற்றெல்லாம் ஃபில் ஆகினா அப்புறம் இதால் வந்து இந்த வார பைப்பால் வந்து அப்படியே வழியில் வந்து பெட்ரோலுக்கு போகுது. இந்த 2 போத்தலும் பெட்ரோல் போத்தல் தான். இந்த பெட்ரோல் இல்லாமல் இந்த பெட்ரோல் வச்சுட்டு நாங்கள் இந்த தண்ணி வச்சுருக்க இது இல்லாமல் எடுத்து ஒரே அடியில் வச்சா நெருப்பு பார்த்தோம். ஆனால் நாங்கள் இந்த தண்ணி இல்லாமல் வச்சா இந்த நெருப்பு பற்றி கொண்டு நெருப்பு அப்படியே போய் பெட்ரோலில் பிடிச்சிடும். அதால் இந்த வார நெருப்பு இப்போ தண்ணி பத்தில் வச்சுருக்காரு. வார நெருப்பு அப்படியே தண்ணி வந்து அணைஞ்சிடும். அப்படி உங்கள்கிட்ட கொம்ப்ரஸர் இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த வால்கட்டையில் பிடிச்சி காத்தடிச்சும் பாவிக்கலாம். இப்போ நீங்கள் டூர் போகிறீங்கடா, இப்போ கேஸ் முடிஞ்சதுண்டா கடை வழி அலைஞ்சி எரிய வேண்டி வரும். வானத்தில் வரீங்கடா, வானத்தில் இருக்க கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து. நாங்கள் நொச்சிமோட்டை ஸ்கூல்லேருந்து வரோம். நாங்கள் 2 பேர் இதை செஞ்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மோடி 1 செஞ்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிலே 3.7 பெட்டி 2 இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா இதில் செப்பு கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சென்சரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் இப்போ ரிப் யூஸ் பண்ணுவோம். எப்படியும் நாங்கள் வீட்டுகளில் ரிப் யூஸ் பண்ணுறது வளமை தான். அந்த ரிப்பை நாங்கள் யூஸ் பண்ணுறதுல ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் நாங்கள் ரிப்பை யூஸ் பண்ணுறதுல என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, ரிப்பு ஒரு அளவுக்கு பிறகு அதில் என்ன சொல்கிற வாரண்டி முடிஞ்சு போயிடும். அதை நாங்கள் பாவிப்போம். ஆனால் பாவிக்கும் போது அந்த வாரண்டி முடிஞ்சது தெரியாமல் பாவிச்சிருக்கோம். ஏழாதாக்கள்லாம் அதை மாற்ற மாட்டாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பு இப்போ எரிஞ்சிட்டுண்டா என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ அந்த ரிப் எரிஞ்சு கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல ஷார்ட் ஆனால் தான் அந்த ரிப் எரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆனாலும் இப்போ எங்களுக்கு கரண்ட் ஃபுல்லாக நின்றும். அப்போ இந்த ரிப் இப்போ ஷார்ட் ஆகி எரிஞ்சு கொண்டிருக்குண்டா இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபயர் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கோட் கொடுத்துருக்கோம். இந்த கோட் நேராக பார்த்தீங்கன்னா
இந்த கோட் நேராக இங்கே ரிலேக்கு வரும். இதில் Q3 QR ரெண்டு ரிலே இருக்குது. இதிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டிவி அதுகளுக்கெல்லாம் போகும். அப்போ ஈஸியாக இருக்கும் இந்த முடிவு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நின்றும் எல்லாமே. அப்போ நாங்கள் போயிட்டு ஆஃப் பண்ணுறதோ ரிப்பை தொடுறதோ தேவையில்லை. ரிப்பே நாங்கள் பாவிக்க தேவையில்லை, வீட்டில் ஈஸியாக இருக்கும். வாகன விபத்துகள் இப்போ நிறைய இலங்கையில் நடந்து கொண்டு இருக்கு. அது தடுக்கிற மாதிரி இதுகள் பயன்பட. இப்போ வாகன விபத்துகள் அடிபட்டு மின்கம்பங்கள் விழ சான்ஸ் இருக்குது தானே. இப்போ விழுந்து ப்ளஸ் மைனஸ் கீழே முட்டுப்பட்டால் வாகனங்களுக்குள்ள உயிர் சேதம் ஏற்பட சான்ஸ் இருக்கு. இப்போ இதில் மண் சரிவு ஏற்படலாம். மண் சரிவு ஏற்பட்டு கீழே விழுந்து அவைகளுக்கு மழை தண்ணிகள் இந்த சின்ன துளி கலந்தால் கூட கரண்ட் பாச சான்ஸ் இருக்கு. அதை விட கூட பாதிப்பு ஏற்படுறது இது வெள்ளப்பெருக்கால கீழே விழுந்தாலே ஓட்டமே எல்லாமே எல்லா இடங்களுக்கும் தண்ணி போகும். அந்த தண்ணி ஃபுல்லாக கரண்டாக பாஸ் ஆகினா நிறைய உயிர் சேதங்களாக காணப்படும். இப்போ அதை தடுக்கிறக்காண்டி இப்போ 2 வயர்கள் முட்டுப்பட்டால் தான் லைட் கரண்ட் பாஸ் ஆகும். வயர் முட்டுப்படாமல் அந்த வயர்லேயே கரண்ட் பாஸ் ஆகாமல் இருந்துட்டா அந்த லைட் எல்லாம் கரண்ட் பாஸ் ஆகாது, லைட்டு மோட்லேயே இருக்குது. இப்போ இந்த வயரில் கரண்ட் பாஸ் ஆகுது, ஆனால் எங்களுக்கு கரண்ட் அடிக்காது. லைட் இது முட்டுப்பட்டால் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆயிடும். மற்ற இதில் ஃபயர் சென்சர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே நிகழ்வுகளோடு சேர்த்து இங்கால மேடை நாடகம் வந்து ஒன்று போய்கொண்டிருக்கு. ஒரு ஆள் தனியா இருக்கிறார். ஏன் தனியா இருக்கிறீங்க? நான் இந்த சிவலிங்கம் வாங்கி போட்டு பக்கத்துல இருக்கிறேன். சிவலிங்கம் வேண்டி போறீங்களா? வேண்டிட்டு பக்கத்துல இருக்கேன் காயட்டு மட்டும். சரியா? இப்ப இதுல உடனே செய்து தாரணமா? எவ்வளவு அது பண்ணீங்க? 100 ரூபா. 100 ரூபாயா? மலிவா இருக்கு 100 ரூபாய்க்கு. அப்ப நீ வீட்டை கொண்டு வைக்க போறீங்க சாமி படத்துல? சரி, இந்த கண்காட்சியில என்ன பாத்தீங்க நீங்க? கார்வல் பார்த்தேன். வேற? அது தண்ணி காடுல தண்ணி தண்டவாளல இயங்குறது. வேற? அதெல்லாம் பார்த்தேன். போட் பார்த்தேன். நாங்க கணக்க பார்த்தேன். என்ன கணக்கு? வேற அங்காளிக்கு கேம்ஸ் இருக்கு. இதுல வந்து என்ன உங்களுக்கு பிடிச்சு கொண்டது? இந்த மண்பானம் செய்யறது. மண்பானம் செய்யறது. இப்ப நாங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே அங்கே காட்டுங்க. அதில் வந்து மட்பாண்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்கணும். செய்து அப்படியே இதுலேயே வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நானும் இப்போ தான் அறிஞ்சு கொண்டு நான் என்ன எனக்கு என்ன வேண்டி தர போறீங்க? இப்போ என்ன வேண்டி தர உங்களுக்கு? அப்போ வேறு எதுவும் பிடிச்சிருக்கா? நான் வாங்கிட்டேன். எனக்கு இது மட்டும் தான் இது மட்டும் தான் பிடிச்சிருக்கு. சரி, எந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வரீங்க? இடைக்காடு. பள்ளிக்கூடத்துல பேர் என்ன? இடைக்காடு மகாவித்யாலயம். இடைக்காடு மகாவித்யாலயத்துலேருந்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன மட்பாண்டங்கள் செய்திருக்கண்டு. இது எல்லாமே இதில் செய்யப்பட்ட மட்பாண்டங்கள். அதோடு இதில் செய்து காட்டுறது மட்டும் இல்லாமல் இதில் விற்பனைக்கும் எடுத்துக்கொண்டு போகலாம். அந்த மட்பாண்டங்கள் என்னென்று செய்கிறதுன்றதை வந்து நேரடியாக மாணவர்களுக்கு காட்சிப்படுத்துகிற மாதிரி காட்டி கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் செய்கிற உருவங்களை வந்து அதில் வேண்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே இங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கால வந்து இந்த தொழில்நுட்பங்கள் மாணவர்கிட்ட புத்தகங்கள் காட்சிப்படுத்திக்கணும். அதோட இங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி சார்ந்த நிறுவனங்கள் அந்த ஸ்டோல்கள் எல்லாமே போட்டுருக்கு. கொஞ்சம் பேரோட போய் கதைப்பான். பார்த்துட்டியான்னு நான் கண்காட்சி பார்த்துட்டியான்னு கேட்க படியே நாங்கள் யூடியூப்ல செய்த வீடியோக்களை சொல்லி கேட்டுருக்கிறார். சரி, இந்த கண்காட்சியில் வந்து என்ன பிடிச்சு கொண்டது உங்களுக்கு? வெப் அப்ளிகேஷனும் கார்ட்வேர் சயின்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் 3. எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துக்கிறீங்க? வட்டு ஹிந்து காலேஜா? வட்டு ஹிந்து காலேஜ் அடிக்கடி கேள்வி வர பேர். உனக்கு வந்து இதுல பார்த்ததுல என்ன பிடிச்சு கொண்டது? வெப் தான். அப்ப ஒரு வெப் டிசைனரா வர போறீங்க? சரி, வாழ்த்துக்கள். உங்களோட பேர் என்ன? அபிஷன் அண்ணா இங்க சந்திச்சிருக்கிறோம். நன்றி. ஹலோ, நான் அஞ்சலிகா. நான் வந்து ஜென் ப்ரைவேட் லிமிடெட்ன்றது தான் இந்த கம்பெனி. அதில் வந்துட்டு teachme.lkன்றது வந்துட்டு இந்த ப்ராடக்ட் உண்டு. teachme.lkன்றது என்னென்னா, இப்போ நிரம்ப பேருக்கு வந்துட்டு இங்கே ஜஃப்னால என்னென்ன படிக்கலாம்ன்றது வந்துட்டு தெரியாது. இங்கே நிரம்ப இன்ஸ்டியூட்டில் சுழி ஓடுறது கோர்ஸ் இருக்குது, வயசு போனாக்களை பார்க்குறது கோர்ஸ் இருக்குது. ஆனால் அப்படிலாம் இருக்குன்றதே நிரம்ப பேருக்கு தெரியாது. ஸோ அப்படியான கோர்சஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறது தான் teachme.lkன்றது. அதை விட நாங்கள் teachme.lkல ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் மற்றது ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெரிய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வர 17-18 வீரசிங்கம் ஹாலில் காலம் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸிபிஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஆஃபர்ஸ், அதை விட எங்கிட்ட சைடில் இந்த கேம்ஸ் அந்த மாதிரியான ரொம்ப விஷயங்களை நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ
அங்கே வாங்க கட்டாயம் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு அங்கே வெயிட் பண்ணிக்கான் இருக்கிறோம். தேங்க்யூ. இப்போ அடுத்ததாக வந்து இங்கே ஒரு ஸ்டோலுக்கு வந்திருக்கிறோம். யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் போட்டிருக்கீங்க. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். என்னன்னா இன்றைக்கு நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டேஷன் என்ற ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கணக்க பேர் வந்திருக்கணும். இங்கே பொதுவாக எல்லாருமே எக்ஸிபிஷன் பார்க்க தான் வந்திருக்கணும். அப்போ அந்த எக்ஸிபிஷன் பார்க்க வரவங்களுக்கும் ஒரு ப்ரொஜெக்டை செய்யணுன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கு. அப்ப நாங்க அதை வந்து ஊக்குவிக்கிற முகமா அவைய வந்து இதுல செய்து பாக்குறோமே. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். இதானே வேணும். இதான் மேடம் அந்த எல்லார்ட்டையும் நான் கேட்டேன் அவங்களுக்கு விருப்பமாண்டு அதை இங்க செய்து பார்க்கக்கூடிய மாதிரி அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு போறாங்களுக்கு இப்பதான் அந்த ஆர்டினோ பற்றி தெரிஞ்சு வந்தான், இப்பதான் அந்த இதில் பற்றி தெரிஞ்சு வந்தான்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ அதுகளை வந்து இவையில் இந்த இடத்துல வச்சு செய்து பார்க்கக்கூடிய மாதிரி சொல்லி குடிக்கணும். அப்படியா? சரியா? ஓகே. இதுல வந்து வாட் இஸ் ஆர்டினோ, அதாவது அந்த ஆர்டினோண்ட யூஸ் கோட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட், சர்க்கிட் போர்டை தான் நாங்க இதுல எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொண்டு இருக்கோம். அதுல எப்படி கோட் பண்றதுன்றதே நாங்க இதுல விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க. எனக்கு நான் 15. நான் ஏற்கனவே உங்களோட வீடியோல எல்லாம் வந்திருக்கேன். தெரியும். ஏற்கனவே பொடியனது போன முறை அதுக்கு முதல் முறை எல்லாம் வந்திருக்கிறாரு. யாழ் இந்து கல்லூரியில் மும்முரமா இதில் செயற்படுறீங்க. என்ன 15 வயசுல இந்த கோடிங் இந்த ஆர்டினோ போட்டு இப்போ நாங்கள் எல்லாம் அந்த வயசுல எப்போ என்ன இருந்தாங்கன்னு யோசிச்சு பார்ப்போம் வேண்டாம். சரி, இப்போ என்ன செய்வோம்? ஓகேண்ணா, உங்களுக்கு இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி எல்லாருமே எத்தனை வயசு என்னென்ன பேர்கள்? இவர் வந்து ஜஸ்விதன், இவர் வந்து கிரேட் 9. அடுத்தது இவர் வந்து கிரேட் 10 எங்களோட வகுப்பு. அடுத்தது இவரும் கிரேட் 8. மற்ற எல்லாருமே ஒரு 6ஆம் ஆண்டுலேருந்து 10ஆம் ஆண்டுக்குள்ளதான் இருக்காங்க. அப்போ எங்களோட மெம்பர் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி எப்படி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஒரு மேக் பண்ண போறீங்க. அவர்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு பிரெயின் இருக்கிற மாதிரி ஒரு ரோபோட்டை மேக் பண்றதுக்கு இதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆர்டினோ. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற வந்து ஆர்டினோ யூனோ, மற்றது ஆர்டினோ நானோ. இது ஆர்டினோ நானோ, இது ஆர்டினோ யூனோ, இது ஆர்டினோ லெனார்டோ, அண்ட் ஆர்டினோ மெகா, ஆர்டினோ ஈதர்நெட், லில்லி பேட்னு கணக்கு விதமான. இதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இதை பாருங்க, கொஞ்சம் வெயிட்லெஸ், அந்த காருக்கு ட்ரோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது வந்து இப்போ ஆர்டினோ பார்ட்ஸ். இது வந்து அந்த மெயின்ல இருந்து இப்போ மெயின் கரண்ட்ல இருந்து கொடுத்தா இதுக்கு ஆர்டினோ கரண்ட் வர்ற மாதிரி ஃபியூஸ் போகாம செய்யலாம். இது வந்து இப்போ நாங்கள் ஒரு கோடிங் ஒன்று எழுதிட்டு இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி. இப்போ கோடிங் எழுதிட்டு கேபிளை போட்டு அப்லோட் பண்ணுறோம். இது ரீசெட் பட்டன். இப்போ நாங்கள் ஒரு கோடிங் ஒன்று ஏற்கனவே இருந்தால் அந்த கோடிங்கை இதை கொடுத்து அழிச்சிட்டு நாங்கள் வேறு கோடிங் ஒன்று போடலாம். ரைட். அப்போ ஒரு ஆர்டினோ போர்டில் வந்து நாங்கள் கணக்கு கோடிங்களை வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொருவருக்கா ரீசெட் பண்ணுவோம். ரைட் ரைட். இப்போ வந்து இவ்வளோ வந்து டிஜிட்டல் பின்ஸ்ன்னு சொல்கிறோம். மேடம் இது இந்த A0 A1 அப்படி இருக்கிற எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டினோ சென்சர்ஸ். இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சர்னு சொல்கிறோம். அந்த சத்தங்களை வச்சு அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். மேடம் இது வந்து டெம்பரேச்சர் சென்சர். எவ்வளவு டெம்பரேச்சர்ல இந்த என்விரான்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சர். இது வந்து டெம்பரேச்சர் சென்சர். கூடுதலாக வந்து கணக்கு பேர் இதை முதல் முறையாக பார்ப்பீங்க. இது வந்து வைஃபை கேமரான்னு சொல்றது. ESP32 கேம். இதுல வந்து இதான் கேமரா. இதை இப்போ நாங்கள் ஒரு காரில் ஃபிக்ஸ் பண்ணால் நாங்கள் ஃபோன்லேயே பார்க்கலாம் அந்த கேமரான வியூவை. இதுக்கு சிம் போட தேவையில்லையா? இல்லை, சிம் போட தேவையில்லை. இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் அது நாங்கள் எங்களோட ரவுட்டர் VLAN இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து வைஃபை கேமரா வேறங்க. எந்த அளவு சின்னனா இருக்கு. ரைட். மேடம் இது வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டினோ வச்சு செய்கிற கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இது வந்து ஆர்டினோ வச்சு செய்கிற கார், இது வந்து ஆர்டினோ வச்சு செய்கிற ட்ரோன். இந்த தம்பி சொன்ன கணக்க விஷயங்களை இன்றைக்கு தான் நானுமே பார்க்குறேன். உண்மையை பொய்ய சொல்லக்கூடாது. இன்றைக்கு தான் நானே பார்க்குறேன். உண்மையா நல்ல விஷயம். மற்றது இப்போ இதுகளை வச்சு செய்து காட்டுவீங்க, அவையிலையும் செய்ய பழகுவீங்க. நன்றி நன்றி. ஓகே. நீங்கள் மகாஜனா காலேஜ் டீச்சர். ஓகே ஓகே ஓகே. நல்ல விஷயம். என்ன ஒரு இந்த விஆருக்கு 2 கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. இது ரைட் ஹேண்டுக்கு, லெஃப்ட் ஹேண்டுக்கு, இது ரைட் ஹேண்டுக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியும் பார்க்கலாம். இல்லாட்டி நார்மலாக இதில் கேம்ஸ் கொஞ்சம் இருக்குது. மேடம் யூடியூப் இதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்.
பவுண்டரி வந்து செட் பண்ணுறேன். போட்டு பார்ப்போம். ஓ, இப்போ டிஸ்பிளே தெரியுது, ஆனாலும் அந்த முன்னுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது என்னன்னா இப்போ ஒரு பவுண்டரி ஒன்றுக்குறோம் வட்டமா. ஓகே. இப்போ நாங்கள் அதுக்காக சுவர் இருந்தா இப்போ அதை விட்டு நாங்கள் வெளியில போனோம்னா இந்த வியூ தான் தெரியும். ஓகே. ஒரு சேஃப்டிக்காண்டி. சார் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த கருவியல் எல்லாம் கிடைக்கிற இடத்துல பார்க்கலாம். வேண்டாம் பவுண்டரி குறி செட் பண்ணு. சரி செட் பண்ணி செட் பண்ணு. இதுல என்ன கேம் இருக்கா? ஓ, கேம் ஒன்று விளையாட போறோம். வா, இது இந்த கண்ட்ரோலரா வச்ச என்ன மாதிரி இருக்கா? இது இங்க ரைட். ஓகே. நீங்க பாக்ஸிங்ல ஊத்துற மாதிரி இந்த கையை எப்படி ஆடுனீங்கன்னா அதுல மெட்டாலே குத்துப்படும். அப்படியே சும்மா அடிச்சு அந்த ஆள் விளிம்பு வரைக்கும் நீங்க குத்தி கொண்டு விளிம்பு வரைக்கும் குத்தணும். பாக்ஸிங் ஒன்று போட போறோமா? மற்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிறபடியே வெளியில இப்போ பகலா இருக்கு. பகலா இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ள நல்ல பிரைட்டா இருக்கு. இதுல வந்து ஒரு பாக்ஸிங் கேம் போட்டு தந்துக்கிறாங்க. சரியா? அதுல எனக்கு அடிச்சு கொண்டிருக்கா அவையில அடிக்கணும். இப்படி நாங்க செய்து கொண்டிருக்க வெளியில இருக்கிறாங்களே என்ன நினைப்பாங்க? என்ன விழுறாங்களே இல்ல தலையில ஊத்தினா தான் விடணும். இந்த சுவிட்ச் அமர்த்தணுமா? இல்ல ஒன்னும் வந்து இல்ல. செத்துட்டா. வா, ஒரு ஆள் க்ளோஸ். நல்லா இருக்கு உண்மையிலே. இன்றைக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வின்னா ரவுண்ட் 2 காணும். வா, ஓகே. இத்தனை பேர் நிற்கிறாங்க. அங்கால முடியல காட்டு. யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்களா? வாங்க படியுமா? பரவாயில்ல வாங்க. புதுசாக வந்து எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துக்கிறீங்க? எங்க இருக்கு? மீசாலையில வந்துக்கிறீங்க. சரி, இப்போ நான் வெளியில இருந்து என்ன பார்க்க சும்மா குத்தி கொண்டு நினைச்சிருப்பீங்களான்னு இப்போ உள்ளுக்குள்ள அனுப்ப போறோம் உங்களை. சரியா? போடு. பேக் கொடுங்க. ஒரு கேம் ஒன்று போட்டு கொடுங்க. பாக்ஸிங் கேம் போடுங்க. பாக்ஸிங் இந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் பெறணும்னா வந்து இந்த பூத்துக்கு முன்னாலே வந்து ஒரு பேனர் ஒன்று வச்சுக்கணும். அதில் ஒரு கியூஆர் இருக்கு. அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா லிங்க் ஒன்று இருக்கு. அங்கே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இருந்தீங்கள்ட்ட இந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு என்ற வந்து சொல்லியிருக்கிறோம். அவரை அடிக்கணும். அவர் அந்த மண்டையில் அடிக்கணும். சரியா? மண்டையில் அடிச்சு அவரை சாவ பண்ணணுமா? சாவ பண்ணிட்டு தான் கலட்டோம். சரி, வேற யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க? வாங்க. நெல்லியடி சென்ட்ரல் போட்ட உடனே அந்த ஆளுன மண்டையில் அடிச்சு அவர் சாடிக்கணும். சரி, இந்த அனுபவம் பெற வேற யாரு கிடைக்காது. இப்போ நாங்கள் போன அப்புறம் இந்த அனுபவம் பெறையிலாத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கும். யாராவது போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நாங்க நிற்கும் போது மட்டும்தான் இந்த அனுபவத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கு. வாங்க. இல்லாட்டி ஸ்கேன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய சும்மா குத்தணும். நான் உள்ளுக்குள்ள செய்ய இப்படிதான் எல்லாரும் சிரிச்சிருவா. இப்படி அடிச்ச ஐயோ, கொஞ்சம் ஆக்ரோஷம் வரேங்கிறானா? சரி, சேதப்படுத்திட்டியா? இப்ப நான் முன்னுக்கு ஒரு பேனர் ஒன்று காட்டியிருக்கேன். அந்த பேனர்ல ஒரு QR கோட் இருக்கு. அது வந்து ஒரு வெப்சைட் லிங்க்குள்ள போகும். அதில் வந்து எங்களோட சோஷியல் மீடியாஸ் லிங்க்ஸ் இருக்கு. எங்களோட ஆக்டிவிட்டீஸ்
எங்களோட ஸ்கூலில் நடந்த ஆக்டிவிட்டீஸ் அதோட ஒர்க் ஷாப்ஸ்கள் கணக்கு வச்சிருக்கோம் ஏஐ சம்மந்தோட ஒர்க் ஷாப் அதையெல்லாம் அதில் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி எங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்குள்ள நீங்கள் போகலாம். அதுலேயே லிங்கும் இருக்குது. ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப், அடுத்த இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸையும் அடுத்தது உங்களுக்கான கணக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து இதில் வரும். உங்களுக்கு இதுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, நன்றி மாணவன் முயற்சிக்கு மிக்க நன்றி. நல்ல விஷயம். எல்லாருமே வந்து இளம் தலைமுறை, அடுத்த தலைமுறை வந்து இப்படி ஒரு புத்தாக்கங்கள் நிறைந்ததா இருக்கு என்ற எங்களுக்குமே வந்து சந்தோஷம் தான். அடுத்த முறையும் சந்திப்போம். சரியா? நன்றி நன்றி. எல்லாரும் பாய் சொல்லுங்க. எல்லாரும் வேற யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்? வாங்க வாங்க வாங்க, நிக்க மாட்டோம். வேற யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஆர் எக்ஸ்பீரியன்ஸ்? இது வந்து ஃப்ரீ 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 இன்றைக்கு மட்டும் ஃப்ரீ. நீங்க எல்லாம் எக்ஸிபிஷன் பார்த்துட்டீங்களாண்ணே? படியா பார்த்துட்டீங்களாண்ணே? என்னென்ன பிரயோசனமா இருந்தது? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? புதுசாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. என்ன முக்கியமா என்ன உங்களுக்கு விருப்பமா இருந்தது? இதுல அதில் அவங்க செஞ்சிருந்த டெக்னாலஜி, மற்ற அவங்களோட சிஸ்டமேட்டிக்லாம் பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸா? இங்க சண்டே எல்லாம் வாங்க வாங்க வா உள்ள வா. இவனை பார்த்தா கராட்டி மாஸ்டர் வேற கிடையாது. ஓகே, எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. கலைக்கு தானே? ஓகே, பிள்ளைகள் யாராவது ஒரு ஆள் வாங்க 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 இங்க என்ன மாதிரி இருக்குன்றவங்க சிங்க பெண்கள் வரப்போர்கள். வாங்க 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 உள்ள வாங்க, முதல்ல உள்ள வாங்க. இது அப்படியே போடுங்க. இருக்குதா? அப்படியே. ரைட். இது வந்து ஒரு பாக்ஸிங் கேம். சரியா? முன்னுக்கு நிற்பி நம்ம 2 பேர். அந்த 2 பேருக்கு மண்டையில ஊத்தி அவையில விழுத்தோடும். இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கணுமா? இங்க எல்லாரும் சிரிச்சு வரீங்க பாத்து. அதே மாதிரி இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கணக்க விஷயங்களை இப்படியான விளையாட்டு மூலியமா கணக்க தொழில்நுட்பங்களையும் வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, முடிஞ்சதா? ஓகே, என்ன மாதிரி இருந்தது? என்ன மாதிரி இருந்தது? சொல்லலாம், சொல்லுங்க. எல்லாம் பாத்துறீங்களா? சுத்தி பாத்துறீங்களா? இல்ல, என்னதான் பார்க்க போறீங்க? கொஞ்சம். இப்ப இதுல உங்களுக்கு பார்த்ததுலயே பிடிச்சிருந்தது இது, உங்களை கவர்ந்தது இது? ஆல்மோஸ்ட் எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்குது. அதில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அங்கே நீரை வந்து சேமிக்கிற பற்றி ஒரு செய்திருக்காங்க. அது ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. அதோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சரி, இந்த மாணவர்கள் புத்தகங்களோட வந்தீங்கன்னு தானே, அப்படி நீங்களும் இதில் வரணும், அடுத்த முறை செய்யணும் என்ற எண்ணங்கள் தோண்டி இருக்கா உங்களுக்கு? இதை பார்க்க தோன்றி இருக்கு. கரவட்டிலேருந்து வந்துக்கிறீங்களா இந்த கண்காட்சிக்கு? சரி, இந்த கண்காட்சியில் வந்து என்னென்ன பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது? இந்த சைக்கிள் ஓடி நாங்கள் கேமில் வேறு அந்த மரத்தால் அந்த சீப்பு அதெல்லாம் பார்த்து நாங்கள் அந்த குழால் போட்டு வைக்கிற பழைய காலத்து பொருள் எல்லாம் பார்த்து நாங்கள். வாங்க வேற. சரி, நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க உள்ள? இல்லை, கேம் பார்த்தேன். அந்த திருளியில் அந்த இதில் பார்த்தேன், சைக்கிளில் ஓடுற மாதிரி இருந்தது. பட் அங்கே கேமுக்கு சிச்சட் கேண்டோஸ் இருந்தது. சரி, இங்கே வந்தது பிரயோசனமா இருக்கா? இந்த பகுதியில இந்த மாணவர்கள் எல்லாம் வந்து இந்த புத்தகங்கள் செய்திருக்கணும் தானே, அதெல்லாம் பார்த்துக்கணும் வந்து நீங்கள் எல்லாம். இப்போ நீங்களும் மாணவர்கள் தானே, அப்போ உங்களுக்கு இதை பார்க்க நீங்களும் செய்யணும்னு எண்ணம் வருதா? அப்போ அடுத்த முறை செய்வீங்க? யாரு அடுத்த முறை யார் வர்றது? அவங்கள பேரை சொல்லிட்டு போகணும். சரி, ஓகே, நன்றி. இங்கால வந்து இருக்கிற பொடியங்கள் வந்து மன்னார்லேருந்து வந்துக்கிறாங்க. மன்னார்ல இந்த பள்ளிக்கூடம் GTMS. எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டீங்க மன்னார்லேருந்து? 5:30க்கு வெளிக்கிட்டீங்க. எத்தனை மணிக்கு இங்கே யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தீங்க? 8:30க்கு வந்துட்டீங்க. இப்போ என்னென்ன விஷயங்கள் இங்கே கண்காட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது? வெக்கப்படாதரா அதுரா, என்னென்ன நீ பார்த்த? நீ நிறைய விஷயங்கள் பார்த்த. நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சு கொண்டது இந்த கண்காட்சியில்? உங்களுக்கு
3D art 3D art games கேம்ஸ் எல்லாம் சித்திரம் பிடிச்சிருந்தது. கேம்ஸ் எல்லாம் விளையாடக்கூடிய மாதிரி இருந்ததா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? 3D art games 3D ஆர்ட்ஸ் கேம்ஸ். அந்த இங்கால பகுதியில் அந்த புத்தகங்கள் பார்த்தீங்களா? மாணவர்கள் புத்தகங்கள் உங்களோட பள்ளிக்கூடத்துல இருந்து யாராவது வந்திருக்கணுமா? வேற பள்ளிக்கூடம் உங்களோட பள்ளிக்கூடத்திலே வந்திருக்கணும். சரி, இப்படி பார்க்க வந்து உங்களுக்கு அடுத்த முறை வந்து நீங்கள் செய்யணும்ன்ற நினைப்பு வருதா? செய்வீங்க? இவர் உங்க பேரை சொல்லிட்டு போகும். அஃப்லல். அஃப்லல் என்ன பேர்? அஃப்லன். ஓகே, அஃப்லன் வந்து அடுத்த வருஷம் இதுல வந்து இனோவேஷனோட வருவார். உங்களோட பேர்? ஓகே, உங்களோட பேர்? உங்களுக்கு என்ன பிடிச்சு கொண்டது? கேம். இவர் வந்து இந்த மைக்கை பறிச்சு காய்ச்சி கொண்டு இருக்கிறார். பிடிச்சிடும். வாங்க, நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வந்துக்கிறீங்க? இப்ப நீங்க எவர நேர்காலம் காணுங்க? இந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் ஜிஎம்எஸ்ல இருந்து. உங்களோட பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். எத்தனை வயசு? 15. 15 வயசு? சின்ன பொடியங்கள்லாம் வளர்ந்துட்டாங்களா? சரி, இங்க வாங்க. இங்க கணக்கா இருக்கீங்க கூட சாப்பிடுற. சரி, இப்ப என்ன பாத்தீங்க நீங்க? இங்க நிறைய பார்த்தேன். இவன் இந்த பைக்கை பிடிச்சோட அங்கால பார்த்த ஒரு ஆள் வந்துச்சு, அதனால பார்த்தேன். சரி, இவட பிடிதா என்ன சொல்றா? சொல்லுங்க. நீங்க என்ன பாத்தீங்க? என்ன பிடிச்சு கொண்டது? பார்த்தது இதை மட்டும் சொல்லுங்க. நிறைய விஞ்ஞானமா நிறைய இருந்துச்சு. அதை பார்த்தேன். இன்னும் பெருசா இப்பதான் வந்தேன். கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். போன முறை வந்தீங்களா? போன முறை வரையில இப்பதான். இப்படி ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது தானே? இது வந்து என்ன உங்களை பள்ளிக்கூடத்தால எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? 60 பேர் வந்துருக்கீங்க. 60 பேர் வந்து மன்னார்ல உங்களோட பள்ளிக்கூடத்துல இருந்து மட்டுமா இல்ல நீ மன்னார்ல வேண்ட பள்ளிக்கூடத்துல இருந்து மட்டும் 60 பேர் வந்துக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவு தான். ஜாலி கேட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சொல்லணும். வலைக்கும் சலாம். என்ன பாத்தீங்க நீங்க? வலைக்கும் சலாம் தானே? சரிதானே நான் சொல்றது? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் சலாம் சொல்லணும். சரி, என்ன பாத்தீங்க நீங்க? அத செஞ்சு காட்டத பாத்துட்டு வந்தேன். என்னன்னு சொல்லி காட்டுங்க. எங்களுக்கு தெரியாது. அந்த போலையே எப்படி செஞ்சாங்க? அது தள்ளிட்டு போய் அங்கிட்டு இது பண்ணிட்டு வந்தேன். வேற ஒரு பெட்டியான வச்சிட்டு போன் வச்சாங்க. போன் வைக்க அது 3D ஆட்டம் பறந்துச்சு. 3D இதெல்லாம் பாத்தீங்க. ரைட். உங்களுக்கு பார்த்ததுல என்ன பிடிச்சு கொண்டது? அந்த ஒரு இப்படி பாக்ஸ் ஒன்னு தந்து ஃபுல்லா வெத்தினா அந்த சிச்சட் அந்த அது பிடிச்சிச்சு. அது கொஞ்சம் பெருசா இருக்கு. எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வாரீங்க? அது எங்க இருக்கு? பள்ளியில இருந்து இங்க கண்காட்சி பாக்குறதுக்கு வந்து சரி, இப்ப பொடியங்கள் இங்க சந்திச்சினாங்க. பொடியங்கள் சாப்பிடுவோமா? இங்க வாடா, வைக்கப்படா விஜயவா. கூடுதலா இங்க திருவிழாண்டு சொன்னதானே, வரைக்கு எல்லா விஷயங்களும் இங்க இருக்குமென்னு சொன்னதானே. அதே மாதிரி இங்கால வந்து உணவு பகுதியில பொடியங்கள் நின்றுட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க. இருந்தாலும் என்ன கண்டுட்டு திருப்பி ஒருக்கா சாப்பிடுவோம்னு போறோம். என்ன இங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு சொல்றா? சரிவா, சாப்பிடுவோம். ஏதாவது சாப்பிடுவோம்ப்பா. இந்த பொடியங்களோட சேர்ந்து இதுல ஏதாவது சாப்பிடுவோம். ஜூஸ் குடிப்போமா? ஜூஸ் அங்கே இருக்கு. அம்மாச்சி உணவு இருக்கு. இங்கால ஜூஸ் ஐட்டங்கள் ஜூஸ் ஐட்டம் இருக்கா? ஜூஸ் ஐட்டம் வாங்கலாம். வடை எடுக்கலாமா? லேட்டாக பண்ணுறான். வடை இல்லையா? வடை நீங்க பாஞ்சு கிஞ்சி வேண்டுங்கள்டா. என்ன பொடியங்கள்டா கொஞ்சம் கலகலப்பா இருக்கிறீங்க, சத்தப்படா அடிக்கிறீங்க. ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனா ஃபன்னா இருக்கும். கேமரா ஆன் பண்றாங்க விட காய்ச்சார். கேமரா ஆன் பண்ண அப்புறம் கதைக்கிறாரே இல்லை. என்ன பேர் உங்களுக்கு சொல்லுங்க? சதுர்சன் வந்து கேமரா ஆன் பண்ண அப்புறம் கதைக்கிறாரே இல்லை. பகுதி முழுக்களுமே வந்து அந்த உணவுகள்லாம் போட்டிருக்கேன். வேண்டுங்கள்டா, நான் காசு கொடுக்குறேன். தி ஃப்ளாகோட ஒரு வாகனம் வருது. பிரமுகர்களும் கணக்கு பேர் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. கைத்தறி கைவினை பொருட்கள் என்ன மாதிரி செய்கிறவன்றதை வந்து நேரடியாக காட்சிப்படுத்துகிற விதமாக இதில் தறி வச்சிருக்கணும். பனை ஓலையால் செய்த விஷயங்கள், மற்றது இங்கால கைத்தறி கைவினை பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்திக்கணும். இங்கால மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கால ஓவியங்கள் எல்லாம் காட்சிப்படுத்திக்கணும்.
இவங்க என்ன உங்களுக்கு கவர்ந்தது, என்ன உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தது? நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் செஞ்சுருந்தாங்க. 3D பிரிண்டிங்கள், மற்றது கேம்ஸுகள், அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே அதை காட்சிப்படுத்திக்கணும். ஒரு ஆள் வந்து நிற்கிறார். என்ன என்னவா இஞ்சால கேள்வியை கேட்டு அங்கால திடீரென ஹெலிகாப்டர் சத்தம் கேட்குது இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில். அதாவது மத்திய கல்லூரி இருக்குதானே, இந்த ஹெலிகாப்டர் தரகுறாங்குதா. எத்தனை பேர் அந்த ஹெலியை பார்க்குறக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம். எல்லாருமே வந்து ஓடுறாங்க, பொடிகள் எல்லாருமே வந்து ஓடுறாங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு மாணவர்கள் கூடினவ என்னதுக்காண்டிங்கன்னா சென்ற காலேஜில் வந்து ஹெலி தரறங்கினது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ பொடியங்கள் எல்லாருமே ஒரு பார்ப்போம். திடீரென யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி பார்த்துருப்பீங்க உள்ள என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு. நாங்கள் முழுமையாக காட்டல. அது என்னென்னா வந்து அவ்வளவு எக்கச்சக்க விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்தால் தான் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு வந்து 2ஆம் தேதி, நாளைக்கு நாளைக்கு எல்லாமே இந்த கண்காட்சி வந்து நடைபெற்று கொண்டிருக்கும். 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி தவற விடாமல் எல்லாரும் வாங்க. இங்கே இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை உங்கள் தமிழ் விடைபெற நான் உங்கள் அலெக்ஸ்.